So, good evening, all. So, last classல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்? இதில் டிடிஎல்ங்கிறது நம்மளுக்கு ஆட்டோ கமிட். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கமிட் ஆயிரும். இதே டிஎம்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு கமிட்டோ இல்லை ரோல் பேக்கோ நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நம்ம கமிட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ கமிட் யூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎல்ல கமிட் ரோல் பேக். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாவை நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா நம்ம நார்மலாக இன்சர்ட் யூஸ் பண்ணிடுவோம். பட் அதில் என்ன டேட்டாஸ் வேணாலும் நமக்கு இன்சர்ட் ஆகுமா? என்ன மாதிரி டேட்டாஸ் இருந்தாலும் அது இன்சர்ட் ஆகும். நான் இன்வேலிடாக ஒரு டேட்டாஸை கொடுத்தா கூட அது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் என்னென்னா எனக்கு ஒவ்வொரு காலமுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரைனை கிரியேட் பண்ணும். ஸோ அது ஒவ்வொரு காலமாக எனக்கு இன்வேலிட் டேட்டாஸ்லாம் வரக்கூடாது சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் என்னென்னா ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி நம்ம காலமுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு ரூல்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்வேலிட் டேட்டாஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணோம். சரி, ஓகே. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக் கீ அண்ட் நாட் நல் அண்ட் செக். ஸோ இதெல்லாம் என்னென்னா கன்ஸ்ட்ரைன்ஸோடைய நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா டிஸ்கிரைப் எம்ப்ளாயிஸ் டேபிளை நான் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நாட் நல் வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் என்னதுன்னா நாட் நல் அலோவ் பண்ணாத காலம்ஸ், விச் மீன்ஸ் அதில் நல் வேல்யூஸ் எதுவுமே அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம நல் வேல்யூஸ் கொடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த மாரி ஒவ்வொன்றுத்துக்கும் கன்ஸ்ட்ரைன்ஸ் வந்துட்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரி கீ. ஸோ ப்ரைமரி கீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிளில் ஒரு பிகே வேல்யூஸாக தான் இருக்கும். நீங்கள் எந்த டேபிள்ஸ் எடுத்தாலும் ஒரு டேபிளுக்கு ஒரே ஒரு பிகே வேல்யூஸாக தான் இருக்கும். பிகே மீன்ஸ் ப்ரைமரி கீ. ஸோ பிகே வேல்யூஸ் இருக்கும். ஒரு டேபிளுக்கு ஒரு பிகே தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ணாது, நல்லும் அலோவ் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எம்ப்ளாயி ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எம்ப்ளாயி ஐடி வந்துட்டு நமக்கு பிகே வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒன்று யூனிக்காக ஏதாவது ஒன்று டூப்ளிகேட்ஸாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாமே யூனிக் வேல்யூஸாக தான் இருக்கும், நல் இல்லாமலேயும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதில் இந்த எல்லா ஃபீல்டுமே நம்மளுக்கு இருக்கும் டேட்டாஸ். ஸோ அதுதான் என்னென்னா ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீனா என்னென்னா இப்போ இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு டேபிளில் ப்ரைமரி கீயாக ஆக்ட் ஆகிருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஒரு காலம் அது வந்துட்டு இந்த இடத்துல பிகே வேல்யூஸாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்னொரு டேபிள் நான் ரெஃபரன்ஸாக எடுக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ப்ரைமரி கீயா ஃபாரின் கீயா அது மாறுது. ஒரு டேபிளில் சம்திங் பிகே வேல்யூஸாக இருக்கும், பிகே காலமாக இருக்கும். ஸோ அதை நான் இங்கே ரெஃபரன்ஸாக எடுக்கிறேன், ஸோ ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு அது என்னவா மாறுதுன்னா ஃபாரின் கீயாக சேஞ்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கீனா என்னென்னா ஸோ சப்போஸ் இந்த ஃபாரின் கீயில் வந்துட்டு நம்மளுக்கு சப்போஸ் அந்த டேபிளில் அந்த டேபிளே ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்க ஃபாரின் கீஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் நமக்கு ஆர்ஃபன் டேட்டாவாக மாறிடும், கனெக்ஷன்ஸை பிரேக் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டேபிளே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதே டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கு இல்லையா?
ஸோ அந்த காலம் வந்துட்டு ஆர்ஃபன் டேட்டா அப்படிங்கிறத மீன் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா ஆர்ஃபன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் பிரைமரி கீயை நம்ம டெலீட் பண்ணிட்டு அந்த ஃபாரின் கீ மட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குன்னா ஸோ அது எல்லாமே ஆர்ஃபன் டேட்டா. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பரான வே என்னன்னா இப்போ நம்ம பிரைமரி கீயா இருக்கு இல்லையா, ஃபாரின் கீ டெலீட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த பிரைமரி கீயை நம்ம டெலீட் பண்ணணும். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி ஆர்ஃபன் டேட்டாஸாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த டேர்ம் மட்டும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரான இன்டர்வியூஸ்லேயே இதெல்லாம் கேட்பாங்க, ஆர்ஃபன் டேட்டாஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கீ. யூனிக் கீனா நேம்லேயே உங்களுக்கு தெரியுது, இது வந்து டூப்ளிகேட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய நல் வேல்யூஸ் தான், ஆனால் வந்துட்டு நல் வந்துட்டு அலோவ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக எல்லாருடைய ஃபோன் நம்பரும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ அதில் நல்லும் இருக்கலாம். இப்போ ஃபோன் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லுன்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நாட் நல்னா அது அப்படியே ஆப்போசிட். எனக்கு நல் வேல்யூஸ் எல்லாமே அலோவ் பண்ணாது, ஆனால் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். இப்போ எம்ப்ளாயோடைய நேம் நம்மளுக்கு டூப்ளிகேட் நேம் இருக்கும், ஆனால் நல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குமா, இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துலனா நாட் நல் வேல்யூஸாக அலோவ் பண்ணும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் நமக்கு ப்ரைமரி கீங்கிறது சொல்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணாத சுச்சுவேஷன்ஸில் அந்த காலமில் இது ரெண்டும் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க, யூனிக் அண்ட் நாட் நல். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும், டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு இது அலோவ் பண்ணாது, அண்ட் தென் இதில் நல்ஸ் அலோவ் பண்ணும், பட் இதில் நல்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணாது. ஸோ இது ரெண்டும் சேர்த்தா நமக்கு ப்ரைமரி கீ மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்னா என்னன்னா இது வந்துட்டு இது ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்து அதுக்குள்ள நம்ம இந்த வேல்யூஸ்னா தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிறத மட்டும்தான் செக் பண்ணும். இப்போ அதில் இருக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலிடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெண்டர் ஃபீமேல் மேல், அப்போ இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு அலோவ் பண்ணணும், அதர்ஸ் நம்ம அலோவ் பண்ணக்கூடாதுன்னா அது அலோவ் பண்ணாது. இன்வேலிடான டேட்டாஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு எக்ஸெப்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதோடைய டைப்ஸ். ஸோ இப்போ என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள், அதே மாதிரி எனக்கு லொக்கேஷன் டேபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டேபிள்ஸ்லேயும் இதெல்லாம் தான் ஐடி தான் ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். ஆமாம். இப்போ நான் நார்மலாக இதில் கன்ஸ்ட்ரெயின்ஸே நான் யூஸ் பண்ணல, டேரெக்டாக நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் எந்த மாதிரி ஒரு டேட்டா செட்ஸ் கொடுத்தாலும் இது என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நேமில் போய்ட்டு நான் 1 2 3 கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும், வேறு கேராக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இன்வேலிட் டேட்டாஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இனிஷியலில் இதில் டேட்டாஸ் ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே இருக்காது. ஸோ என்னோட டேபிள் இந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதில் நான் எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸும் கொடுக்கல, எல்லாத்துலேயும் நல்ஸாக அலோவ் பண்ணலாம், எது வேணாலும் இதில் நான் பண்ணிக்கலாம், டூப்ளிகேட்ஸும் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னுடைய டேபிளில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்கலாம். யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, இது வந்து இன்பில்டாக இருக்கக்கூடிய டேபிள், ரியல் டைம்லேயும் உங்களுக்கு இந்த டேபிள்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே போனீங்கன்னா இந்த நேமில் என்னென்ன டேட்டாஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இப்போ நான் இதை கொடுக்காமலையும் நான் வந்துட்டு எந்தெந்த டேபிள்ஸில் என்னென்னலாம் இருக்குங்கிறத நான் வியூ பண்ணி பார்க்கலாம்.
அது ஒரு டேட்டா டைப் பார்க்க முடியும் நம்மளால யூஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச எம்ப்ளாயிஸ் டேபிள்ல என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதுல போய் பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எம்ப்ளாயிஸுங்கிற டேபிளை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயிஸ் டேபிளில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது கன்ஸ்ட்ரெயினோடைய டைப். ஸோ இதெல்லாம் என்னென்னா செக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ங்கிறது ஃபாரின் கீ, இந்த மேனேஜர் ஐடிங்கிறது ஒரு ஃபாரின் கீ, ஜாப் ஐடிங்கிறது ஒரு ஃபாரின் கீ, டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் ஃபாரின் கீ. இது ஃபாரின் கீனா அப்போ இது வந்துட்டு அந்தந்த டேபிளில் ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைமரி கீயாக இருக்கும். இது இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோடைய நேம் இது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் நேம் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். இது இதில் கிரியேட் பண்ணியிருக்க நேம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது என்னன்னா நம்மளுக்கு எஃப்கே விச் மீன்ஸ் ஃபாரின். ஸோ நெக்ஸ்ட் யூங்கிறது யூனிக் கீ. ஸோ அப்போ இமெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு யூனிக் கீயாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைமரி கீ, எம்ப்ளாயி ஐடிங்கிறது ப்ரைமரி கீங்கிறத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோடைய காலம் நேம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை தட் அதோடைய அது என்ன டைப்போ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி இப்போ நான் எம்ப்ளாயிஸ் டேபிளில் பார்த்த மாதிரி நான் இதையவே எடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளுக்கும் நான் பார்க்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் எனக்கு 4 கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது ப்ரைமரி கீயாக ஒர்க் ஆகுது. அதில் அந்த லொக்கேஷன், மேனேஜர் ஐடி இதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் கீயாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதில் போயிட்டு நம்ம என்ன டேபிள், அதோடைய கன்ஸ்ட்ரெயின் நேம் என்ன கன்ஸ்ட்ரெயினோடைய டைப்பை நம்ம பார்த்துக்கலாம். சீனா செக்கு, ஆர்னா ஃபாரின் கீ, பீனா வந்துட்டு பிகே ப்ரைமரி கீ, செக்னா சி. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்தாலும் எந்த டேட்டா கொடுத்தாலும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா தேர்டாக என்ன பண்ணும் இமெயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இமெயிலை நான் வந்துட்டு நல்லுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். டேட் ஆஃப் பர்த் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே நான் என்ன வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு இன்சர்ட் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்மளுடைய வேலிடான டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு அக்செப்ட் பண்ணணும். வேலிடே இல்லாத டேட்டாஸை நமக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன டேட்டாஸ் எதில் என்ன கொடுத்தாலுமே இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நான் எம்ப்ளாயி ஐடின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் போயிட்டு நான் ஏதாவது ஒரு டேட்டா வேர்டிங்ஸில் கொடுத்தாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்கா. ஸோ இது நம்பர் டேட்டா டைப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்பர்னா நம்ம என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாமா. ஸோ அதே மாதிரி வேர்கேர், இப்போ வேர்கேரில் நம்ம போயிட்டு நம்பர் மாதிரி கொடுக்கலாமா. இது வந்து இன்வேலிடு தானே, இதையும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்குது.
ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, வேலிடாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதே வந்துட்டு நான் இங்கே நல்லுன்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது என்னன்னா டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய query இது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படிக்கலாம். ஸோ இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரைனை நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஆல்டர், ஏன்னா ஆல்ரெடி நான் டேபிளை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ தட் இல்லை நான் டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணோன்னா நான் இந்த கடைசியாக இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல என்னுடைய டிஃபைன் பண்ணால் போதும், என்ன கன்ஸ்ட்ரைன்ஸு எந்த காலம்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு. ஸோ இப்போ நான் அதை யூஸ் பண்ணாமல் ஆல்டர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி நான் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ப்ரைமரி கீ அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு நான் செக், எனக்கு வந்துட்டு நாட் நல், என்னுடைய ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டு நாட் நல்லா இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி ஜெண்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒன்று ஃபீமேலாக இருக்கணும் இல்லை மேலாக இருக்கும், அதை தென் எனக்கு அதர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நெக்ஸ்ட் இமெயில் வந்துட்டு யூனிக்காக இருக்கணுங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிப்பீட்டடாக வந்ததே திரும்ப திரும்ப வரக்கூடாது, யூனிக்காக தான் ஒன் டைம் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் இமெயில், ஓகே இதுக்கே வந்து செக்லையும் நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்துட்டு இது நாட் நல் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி என்னுடைய டேபிளில் கொஞ்சம் டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா. நான் உன்னை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, அக்செப்ட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதுல எனக்கு ஜெண்டர் வந்துட்டு இன்வாலிட் ஐடென்டிஃபை, ஓகே ஜெண்டர் நான் போடலையா என்னுடைய டேபிளில். varchar 2 5. டேட்ல கமா ஸ்டூடெண்ட் எங்க பண்றது, ஓகே டேட், ஓகே சாரி ஒரே நிமிஷம். ஸோ இப்போ நான் என்னுடைய டேபிளை கிரியேட் பண்ணிட்டேன் வித் ஜெண்டர் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் ஜெண்டர் வந்துட்டு இங்கே என்ன கொடுக்குறேன்னா ஓன் கொடுத்தா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்குமா, பண்ணிக்காது. பட் நான் ஓன் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு, என்னால் இதை பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம இங்கே என்னென்னு கொடுத்துருக்கோம், இதுதான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டேட்டாஸ் தான் நமக்கு உள்ள அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதர் தேன் தட் நமக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக வந்துடும். ஸோ இதுக்குன்னு கிடையாது, இதே மாதிரி தான் ப்ரைமரி கீக்கும் நம்மளுக்கு
ஸோ பிரைமரி கீனா நமக்கு என்ன சொன்னேன், டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது, நாட் நல்லா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணோம் ட்ரை பண்ணுறோம்னா அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் வரும். ஸோ இந்த இஷ்யூ வரும்போது நம்ம பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் ஒரு ஒரு காலமுக்கும் ஒரு ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை கிரியேட் பண்ணணும். நம்ம ஓனாக ஒரு டேபிளை கிரியேட் பண்ணும் போதே இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் கிரியேட் பண்ண டேட்டாஸ்லேருந்தோ நம்ம இந்த மாதிரி ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்குங்கிறதையும் நம்ம யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸில் போயிட்டு செக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் புரியுதா? இல்லை நான் வந்துட்டு இது ஒன்று ஓகே இது ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னன்னா டேபிளில் ஒரு காலமாக நான் ஆட் பண்ணுறேன். அந்த காலமுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஓன் இருக்கிறதுனால எனக்கு இதை அலோவ் பண்ணல. ஸோ அதை நான் மாற்றிட்டு தான் இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிளில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ரைமரி கீ, ஒரு செக்கு, ஒரு யூனிக் கீ இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி யூசர் கன்ஸ்ட்ரெயின் காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ்க்கெலாம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரெயின்ஸு அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கலாம். அந்த காலமோடைய இன்ஃபர்மேஷன்ஸ், டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி காலம்ஸ்னு ஒரு தனி காலம், ஒரு தனி டேபிள் இருக்குது. ஸோ இந்த 2 டேபிள் யூஸ் பண்ணி தான் நான் கன்ஸ்ட்ரெயின்ஸோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு இன்வாலிடான டேட்டாஸை நான் கொடுத்தனாலும் எனக்கு அது இன்செர்ட் ஆகாது. இது கரெக்டான டேட்டாஸாக இருக்கும். ஆமாம். அப்படி இல்லை, அதை நேமிங் அந்த மாதிரி கொடுத்தாதான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், ஃபியூச்சரில் இன்னொரு டெவலப்பர் வந்து அதை செக் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால யூசர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூசர் காலம்ஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த டேபிள் கண்டிப்பா இருக்கும், பண்ணியிருப்பாங்க. எல்லா டேபிள்ஸ் ரியல் டைம்ல வந்துட்டு எக்கச்சக்கமான டேட்டாஸ் வரும்போது அப்ப அது எல்லாமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லையா. இன்வேலிடா என்னென்ன ரெக்கார்ட்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே நம்ம அது எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் 101 என்னுடைய சேம் நேம் பார்த்தீங்களா, சேமாக இருக்குது. ஸோ என்னுடைய நேம் வந்துட்டு யூனிக்காக தானே இருக்கணும்னு சொன்னேன். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் போட்டிருக்கேன் இப்போது, சாரி நான் என்ன டேபிள் யூஸ் பண்ணேன், ஸ்டூடெண்ட் மாஸ்டர். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ப்ரைமரி கீ அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட் நேம் டூப்ளிகேட் இருந்தாலும் இருக்கட்டும், செக் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நாட் நல் மட்டும் எனக்கு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட்டு யூனிக் வேல்யூஸ், என்னுடைய மெயில் ஐடி யூனிக் வேல்யூஸாக இருக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்து
எனக்கு என்ன ஆயிருக்கு, யூனிக் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். அதில் சரி ஓகே, இது வந்துட்டு ப்ரைமரி கீ தானே, இது எதுக்கு யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வந்திருக்கு? ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கு PK01 ஸ்டூடெண்ட் ஐடி, விச் மீன்ஸ் நம்மளுடைய எல்லா புது நேமிங்குமே பிகேன்னு தான் நம்ம நேமிங் பண்ணோம், ப்ரைமரி கீன்னு சொல்லிட்டு. எரர்ஸ் வந்துட்டு எல்லாமே சேம் என்ஜினாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு சேம் எரர் தான் வரும். இப்போ நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணாலும் யூனிக் கன்ஸ்ட்ரெயின் இஷ்யூ தான் வரும். அண்ட் தென் ப்ரைமரி கீ ஒர்க் பண்ணாலும் ப்ரைமரி கீலையும் இதுதான் இஷ்யூவாக வரும். ஏன்னா ரெண்டுமே யூனிக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைமரி கீழே யூனிக்காகவும் இருக்கக்கூடாது, நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஸோ தட் அதுக்கு தான் இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஒரு வாட்டி டேட்டா டைப் என்ட்ரி பண்ணணுமா, டேட்டா காலம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஒரு டேட்டா. புரியல. இப்போ இன்செர்ட் பண்ணியிருக்கீங்க சேல்ஸ் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ஃபோன், ஒரு வாட்டி நம்ம காலம் நேம் வந்து கொடுத்துட்டே இருக்கணுமா ஒரு டேட்டாக்கும்? நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைம் ரியல் டைம்ல போயிட்டு இன்செர்ட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்மளுக்கு பேக் எண்ட்ல இருந்து அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அங்க இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இந்த ஆரக்கல் யூஸ் பண்ணி தான் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த ஆரக்கல்ல தான் வந்து ஸ்டோர் ஆகும். இதுல லோட் பண்ற ப்ராசஸ்லாம் இல்லை, அதெல்லாம் நம்ம தனியா பார்ப்போம். செப்பரேட்டா அதுக்கு கிளாஸஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு டேலண்ட்டுங்கிற டூல்ல தான் நம்ம லோட் பண்றது, அது எல்லா ப்ராசஸும் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு பேசிக்ஸாக நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு லோடிங் ப்ராசஸும் பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ராக்ட் ப்ராசஸும் பண்ண மாட்டோம். இது வந்து ஆன் பிரைம். ஸோ நியூ எம்ப்ளாயிஸ் யாராவது ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் அவங்க இன்னொரு 20 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அதை லோட் பண்ணணும். இதில் லோட்னா பண்ண மாட்டாங்க. அப்புறம் டேபிள் எப்படி நம்ம அதை ஆல்ரெடி வந்து பேக் எண்ட்ல கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து டே டு டே நமக்கு ஆக்டிவிட்டிஸ் நடக்க அதை டே டு டே இதில் என்ட்ரிஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தனித்தனி ட்ரிகர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராசஸ் பின்னாடி பேக் எண்ட்ல பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் நீங்கள் வந்துட்டு இடிஎல் கான்செப்ட்ஸ்குள்ளே போகலை, சரியா? ஸோ அதனால் அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி லோட் பண்ணுறதுலாம் நம்ம அதுக்குள்ளே தான் பார்ப்போம். இது வந்துட்டு ஆரக்கல் சீக்வல். ஸோ உங்களுக்கு இடிஎல் கான்செப்ட்ஸ் போகிறப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இஎல்டி ப்ராசஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் பார்க்குறப்போ எப்படி லோட் பண்ணுறதுன்னு அதில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ இதில் எதுவுமே வந்துட்டு நம்ம புதுசாக போயிட்டு இது பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இந்த இன்செர்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்துட்டு தனி ஃபைல்ஸாகவே நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு கெட் பண்ணி அதை போயிட்டு நமக்கு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா பேஸில் டிபி கனெக்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு என்ட்ரி புதுசாக வருதுன்னா அதை ட்ராக் பண்ணி அந்த டேட்டாஸை நமக்கு இங்கே ஸ்டோர் பண்ணும். ஸோ இது நம்ம எதுவுமே மேனுவலாக பண்ண போகிறது கிடையாது. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க நமக்கு இங்கே என்ட்ரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அது வரக்கூடியது நம்மளுக்கு ப்ராப்பராக வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி படிக்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம இதில் ஒர்க்கை விட நம்ம வந்துட்டு அந்த இடிஎல் டூலில் பெரிய எப்படி போடுறது லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்லாம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோலில் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபாரின் கீ யூஸ் பண்ணுறேன். ஃபாரின் கீயாக என்ன யூஸ் பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐடி எதில் இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும், என்னுடைய ஸ்டூடெண்ட் மாஸ்டர்லேருந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியை கொண்டு வந்து இங்கேயும் நான் ஸ்டூடெண்ட் ஐடி தான் வைக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் காலம் நேம் சேம் தான். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் இதுலேயும் நான் டேட்டாஸ்லாம் இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஸோ இது புரியுதா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு டேபிளை கிரியேட் பண்ணணும் வித் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி. இது பார்த்தீங்கன்னா காலம் நேம் பக்கத்துலேயே நமக்கு வந்துட்டு ப்ரைமரி கீ, நாட் நல், இது வந்துட்டு யூனிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்துட்டு இது மூணும் தான் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோம். செக் வந்துட்டு எங்கேயுமே நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அது லிஸ்ட் ஆஃப் இதுவும் நம்ம கொடுக்கணும், டேட்டா செட்ஸ் கொடுத்தாலும் அதில் இருக்கிறது மேட்ச் ஆகுதாங்கிறத பார்ப்போம்.
ஸோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது ரியல் டைம்ல. ஸோ நம்மளோட ரியல் டைம்ல பிரைமரி கீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களோட இன்டர்வியூஸ்ல கூட பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்னன்னு ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த ஆர்ஃபன் டேட்டா சொன்ன இல்லையா, அதுவும் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் கீ. ஸோ காம்போசிட் கீனா இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா, ஸோ மல்டிபிள் காலமுக்கு நான் இதை கிரியேட் பண்ணலாம். இப்போ எப்படி பிரைமரி கீ ஒரு டேபிளுக்கு தானே கிரியேட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் அதுவே பிரைமரி கீ மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஆனால் மல்டிபிள் காலம்ஸ் நான் யூஸ் பண்ணி பண்ணலான்னா அது வந்துட்டு என்னன்னா காம்போசிட் கீ. ஸோ எப்படின்னா என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் சரோகேட் கீ அந்த மாதிரி இன்னொரு காம்போசிட் கீ வந்து ஒரு டேபிள்ல இருக்க மல்டிபிள் காலம்ஸா இல்ல மல்டிபிள் டேபிள்ல இருக்கிறதா? இல்லை ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் காலம்ஸ். ஸோ நம்ம பிரைமரி கீழே என்ன சொன்னேன், ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும்னு சொன்னேன்னா. ஆனால் இங்கே வந்துட்டு காம்போசிட் கீனா நமக்கு மல்டிபிள் காலம்ஸை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஒரே கன்ஸ்ட்ரெயின் ஆனால் மல்டிபிள் காலம்ஸ்க்கு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ இது மோஸ்ட்டாக நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஜஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே வந்து உங்களுக்கு ETL கான்செப்ட்ஸ் பார்க்குறப்போ நான் சரோகேட் கீனா என்னன்னு அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் பிரைமரி கீக்கும் டிஃப்ரென்சஸ் கேட்பாங்க. சரோகேட் கீ ஓகேவா? ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் ETL கான்செப்ட்ஸ் போகிறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்திருக்காங்க. அந்த டேபிளில் நமக்கு 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே இல்லை மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா காம்போசிட் கீக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். பக்கத்துலேயும் கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம கீழே கன்ஸ்ட்ரைன் எதுக்கு கன்ஸ்ட்ரைனை கிரியேட் பண்ணுறோனோ இந்த மாதிரியும் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த லாஸ்ட்டில் எனேபிள் கொடுத்தாதான் அது எனேபிளில் இருக்கும். இதை நான் டிசேபிள் பண்ணிடுறனாலும் டிசேபிளும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ரியல் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதை க்ரியேட் பண்ணும் போதே இந்த மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கீக்கும் ஃபாரின் கீக்கும் டிஃப்ரென்சஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்னோஃப்ளேக்காக இருந்தாலும் சரி, ETLாக இருந்தாலும் சரி. ஸோ இது பிரைமரி கீ ஃபாரின் கீக்கான டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட்டு பிரைமரி கீக்கும் சரோகேட் கீக்கும் என்ன டிஃப்ரென்சஸ், சரோகேட் கீ பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். ஓகேவா? அதுவுமே பிரைமரி கீ மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இருக்குது, இது ரேராக கேட்கலாம். என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறத ரேராக கேட்பாங்க. ஸோ இதுதான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ETL கான்செப்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்ட் டேபிள், டிமென்ஷன் டேபிள்ஸ்லாம் நான் சொல்லுவேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமென்ஷன் டேபிள்ஸ்லாம் என்னென்னா பிரைமரி கீ அண்ட் ஃபேக்ட் டேபிள்ஸ்னால் நம்மளுக்கு ஃபாரின் கீ நான் சொல்லுவேன். ஸோ அப்போ நான் அதை சொல்லும்போது அதெல்லாம் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் மாதிரி தான். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸை க்ரியேட் பண்ணணும், இதில் இந்த மாதிரி பண்ணணும், லைக் இந்த மாதிரினா ரெக்யர்மெண்ட்டும் மோஸ்ட்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் மோஸ்ட்டாக ரியல் டைமில் இருக்காது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி தான் வியூ. கிரியேட் வியூ நேம் ஆஸ். இங்கே நம்ம எந்த டேபிளுக்கு ஒரு வியூவை நான் கிரியேட் பண்ண போகிறேன், இங்கே கண்டிப்பாக நான் ஒரு செலக்ட் query-ஆ தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு 10,000க்கு மேலே யாரெல்லாம் சேலரியாக இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே நான் கிரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போ என்னுடைய வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வியூன்னா என்னென்னா ஜஸ்ட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காது ரிசல்ட்டு. ஜஸ்ட்டு நம்ம எப்பெல்லாம் தோணுதோ இது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா போதும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் போயிட்டு இந்த வியூவை நான் ரன் பண்ணி பார்க்கலாம். கன்ஸ்ட்ரெயின் கிடையாது, தனி கான்செப்ட். ஓகேவா?
ஸோ இப்போ வந்து போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ வந்து கிரியேட் ஆயிருக்கு. எப்படி யூஸ் பண்ணினா இந்த சேலரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10,000. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் படிக்க போறீங்க, இல்லை வந்துட்டு ETLனாலும் இந்த வியூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுடைய டவுன் ஸ்ட்ரீம் டீம் விச் மீன்ஸ் உங்களுக்கு கீழே ஒரு சில டீம்லாம் இருக்கும், அவங்களுக்கு டேட்டாவாக நீங்கள் இந்த மாதிரி வியூஸாக தான் ஷேர் பண்ணுவீங்க ரிப்போர்ட்டிங் டீம். ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட டேட்டாஸ்லாம் வரக்கூடிய டீமை வந்துட்டு அப்ஸ்ட்ரீம் டீம்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு டேட்டாஸ் கொடுக்குறீங்கன்னா அது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம் டீம்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் டவுன் ஸ்ட்ரீம் டீமுக்கு தரீங்கன்னா அது வியூஸாக தான் ஷேர் பண்ணுவீங்க. எதுக்காகனா BI ரிப்போர்ட்டிங் டூலுக்காக. ஸோ BI ரிப்போர்ட்டிங் டீமுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க டேட்டாஸாக. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டேஷ்போர்டு லைக் அவங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அவங்க அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ நம்மளுடைய சைடு என்னன்னா இந்த வியூஸாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ நான் வியூனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ வியூனா என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பேக் எண்ட்ல நம்ம எப்பெல்லாம் இந்த வியூவை ரன் பண்றோமோ அப்பெல்லாம் இது என்ன ரன் ஆகும்னா நம்ம பேக் எண்ட்ல என்ன query கொடுத்துருக்கோம், ஸோ இந்த queryயோடைய டேட்டாவை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் எந்த ஒரு ஸ்டோரேஜும் இருக்காது. ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும், ஸ்பீடாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், இது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். Similar to table, but here does not take any storage space because நம்ம இதில் எந்த ஒரு டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணி வைக்காது. கரெக்டா? அப்போ டேட்டாஸே ஸ்டோர் பண்ணாதப்போ அந்த இடத்துல ஸ்பேஸ் எடுக்குமா? எடுக்காது. ஸோ தட் அப்போ டேட்டாஸில் எப்படி நமக்கு ரிட்ரைவ் பண்ணோம்னா ஒரு query-ஆ நம்ம எப்பெல்லாம் இந்த வியூவை ரன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இதோட பேக் எண்டில் இந்த query தான் ரன் ஆகும். இந்த query ரன் ஆகிட்டு அதோடைய ரிசல்ட்டை தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் பேக் கண்டிஷன்ல வேற காலம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு காலமுக்கும் வியூஸ் தனியா கிரியேட் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல புரியல என்ன கேக்குறீங்க? சேலரியில கிரேட்டர் தென் 10,000 போட்டிருக்கீங்க. இன்கேஸ் 10,000 வேலை 50,000 அப்படின்னா ஏதாவது சேஞ்ச்னா நான் புதுசா வியூஸ் கிரியேட் பண்ணணுமா இல்ல அல்டர் அந்த மாதிரி? 1 செகண்ட் இருங்க, 1 செகண்ட். சொல்லுங்க, சாரி. வேர் கண்டிஷன்ல salary greater than 10,000 போட்டிருந்தீங்க மேம். ஆமா. இன் கேஸ் எனக்கு ரெக்யர்மெண்ட்ல வந்து 50,000 ஆர் லேக் ரெக்கார்ட் வேணும். உங்களுக்கு எந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இதுதான் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்க கொடுத்து கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ஃபில்டர் கொடுத்து தான் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா டைரக்டா நான் இந்த டேபிளை ரன் பண்றேன்னுட்டே போயிடலாமே. இப்போ நான் இது ஒரு வியூவா கிரியேட் பண்ணி நான் ரன் பண்றதுக்கு நான் டைரக்டா டேபிளே நான் ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பா இங்க நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுவீங்க. ஏதாச்சும் ஒரு query ஃபில்டர் மாதிரி பண்ணிட்டு தான் அதை நீங்க ஒரு வியூஸா கிரியேட் பண்ணிப்பீங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் அந்த வியூஸை ரன் பண்ணா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ரிப்போர்ட்டிங் டீமுக்கு அனுப்புவோம். Greater than 10,000 or ஆமா 10,000 தேவையில்லைங்கிறனால இந்த கண்டிஷன் போடுறோம். ஆமா, இது புரியுதா? ஸ்டோரேஜ் நம்ம அப்புறம் எப்படி ஷேர் பண்ணுவோம்?
ஸோ நீங்கள் ஒரு வியூஸை க்ரியேட் பண்ணுவீங்களே, அப்போ ஏதோ ஒரு query-யை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு வியூஸை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போது அந்த query-யோட ரிசல்ட் ஆன் த ஸ்பாட் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் தான் நம்ம எப்போ இந்த வியூவை ரன் பண்ணாலும் அதுதான் பேக் எண்டில் ரன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு வியூ நேமை ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எப்பெல்லாம் நம்மளுடைய கிளைண்ட்டு இது ரிலவெண்ட்டாக இப்போ மந்த்லி எனக்கு வந்துட்டு எத்தனை பேர் எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நியூ எம்ப்ளாயிஸ்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போல்லாம் நான் வந்துட்டு நியூ எம்ப்ளாயிஸ்க்கு ஃபில்டர் பண்ணி இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி நான் இங்கே query எழுதி போட்டுடுறேன். ஸோ அப்போ நான் இந்த மாதிரி ஒரு வியூஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன்னா அவங்க அந்த வியூஸை மட்டும் ரன் பண்ணி நமக்கு ஒரு டேஷ்போர்டு மாதிரி கிரியேட் பண்ணி கிளையண்ட்டுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த டேபிள்ல என்ன டேட்டா அப்டேட் பண்ணாலும் அது அப்டேட் ஆமா அப்டேட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு பேக் எண்ட்ல என்ன ஆக போகுது, இந்த query தான் ரன் ஆக போகுது. ஸோ இது ஆன் டு த டைம் இப்போ அது ரன் பண்றப்போ ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் டேட்டா அப்டேட் பண்ணோம்னா அந்த அப்டேட் பண்ண டேட்டாஸும் வரும். ஆமா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க, கிரேட்டர் தென் 10,000 இருக்கிறாங்க. ஸோ அப்போ 20 மெம்பர்ஸ்க்கான ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அதே ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 2 மந்த் கழிச்சு அதே ரெக்கார்டை கேட்குறாங்க, யாரெல்லாம் 20,000 இப்போ 10,000க்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 மந்த்ல எத்தனை எம்ப்ளாயிஸ் வேணாலும் வந்திருக்கலாம். ஸோ கிரேட்டர் தென் 10,000 யார் வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இன்னொரு டைம் நான் போயிட்டு அந்த query போடணும் எடுக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஸோ ரிப்போர்ட்டிங் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா போயிட்டு இந்த வியூவை போடுவாங்க, செக் பண்ணுவாங்க, புதுசாக யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க வந்துட்டு அந்த டேட்டாஸை மட்டும் விஷுவலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. மாஸ்டர் டேட்டாபேஸ்ல இருந்து ரன் ஆகி வந்து ஆமாம். ஓகேவா, புரியுதா? ஸோ இதுதான் என்னன்னா வியூஸ். ஸோ நம்ம அப்போ இதில் வரக்கூடிய இந்த வியூஸுங்கிறது நீங்கள் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டவுன் ஸ்ட்ரீம் டீமுக்கு அனுப்புகிறோன்னா அது வியூஸாக தான் நம்ம ஷேர் பண்ணணும். எப்படி வேணாலும் இருக்கலாம். ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்து நம்ம அதை டிசைட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் டிஃப்ரென்ஸாக மாற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ் சேலரி. ஸோ நம்ம இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லை நேம்ஸை வந்து நான் மாற்றியும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ இங்கே என்னவா இது பண்ணுறனோ அதுதான் எனக்கு ரிப்போர்ட்டில் வரும். ரிப்போர்ட்டிங் டீம்ஸில் க்ரியேட் பண்ணுவாங்க. சரியா, இது ஒன்று query மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு நார்மலாக நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா டிக்ளேர், பிகின், நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு வியூஸை போட்டிருப்போம், அதுக்கு கீழே எக்ஸெப்ஷன்ஸ் பிளாக். இது சும்மா சின்டாக்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ வியூஸ்லாம் என்னன்னு புரியுது? அது வந்துட்டு என்ன பண்ணோன்னா இப்போ நம்ம என்னென்னலாம் வேரியபிள்ஸை உள்ளே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பிகின்குள்ளே தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் எல்லாமே வரும். ஸோ அதுக்கு கீழே இப்போ ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த எக்ஸெப்ஷன் பிளாக். ஸோ நெக்ஸ்ட்டு பிகின் பண்ணனா நான் இதை எண்ட் பண்ணணும். ஸோ இது சும்மா சின்டாக்ஸ் மாதிரி தான். ஓகேவா, ஸோ இது என்னன்னா ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் இது. கீவேர்ட்ஸ். ஸோ இது எதுக்காகனா இப்போ ஸ்னோஃப்ளேக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் படிப்பீங்க. கண்டிப்பாக அது ஒரு 2 days கிட்ட போகும், 2 or 3 days மாதிரி எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வியூஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இதே மாதிரி மெட்டீரியலைஸ்டு வியூஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வியூஸ் எப்படி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் எடுத்துக்காதோ அதே மாதிரி மெட்டீரியலைஸ்டு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எடுத்துக்கும். ஸோ ஸ்டோரேஜ் எடுத்துக்கிறதுனால இப்போ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு டேட்டா நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது ரன் ஆயிரும். அதை மட்டும் தான் வச்சிருக்கோம், அந்த ரிசல்ட் செட்டை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ இந்த ரிசல்ட் செட் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப இந்த மெட்லைஸ்ட் வியூஸை நான் ரன் பண்ண என்ன ஆகும்னா அதே ரிசல்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அன்டில் அப்டேட் ஆகாது. அதை நம்ம அப்டேட் பண்ணோம்னா ரெஃப்ரெஷ் பண்ணாதான், மேனுவலாக அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணாதான் அது வந்துட்டு அப்டேட் ஆகும். ஸோ இது வந்துட்டு எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, நமக்கு ஸ்பீடாக இருக்கணும்னா இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு இல்லை, இப்போ ETLல இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதே வந்துட்டு ஸ்னோஃப்ளேக் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் ரன் ஆகாது. ஆரக்கல்ல மெட்லைஸ்ட் வியூஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஸோ தட் இது எதில் கிரியேட் பண்ணோம்னா ஸ்னோஃப்ளேக்ல கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்னோஃப்ளேக் படிக்க போகிறவங்களுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் ETL இன்டர்வியூஸில் இந்த மெட்லைஸ்ட் வியூஸ் பற்றினா கேட்டது கிடையாது. பட் மேபி பாசிபிள் இருக்குது. வியூக்கும் மெட்லைஸ்ட் வியூக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதோடைய கண்டென்ட் எல்லாமே இதுக்கப்புறம் ETL கான்செப்ட்ஸ் எடுக்கும் போது நான் ஒரு PDF வந்து ஷேர் பண்ணுவேன், டாக்குமெண்ட். அதுலேயே SQL வித் ETL எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே. அதே மாதிரி ஸ்னோஃப்ளேக் உள்ள போகும்போது அதுக்கு தனி டாக்குமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ETLக்குமே டேலண்ட்னு சொல்லிட்டு தனி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. இப்போ இந்த அட்வான்ஸ் ETLல ஸ்னோஃப்ளேக் வந்து இன்க்ளூட் ஆகணும். ஸ்னோஃப்ளேக் வந்துட்டு நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் கிளாஸஸ் அதை பற்றி பேசிக்ஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆரக்கல்ல இருந்து நம்ம வந்துட்டு ஸ்னோஃப்ளேக்ல தான் மூவ் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு டூல்ஸை தான் யூஸ் பண்ணும். டேலண்ட்டுங்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ டேலண்ட் டூல் படித்தாலே நம்ம வந்துட்டு SSIS அந்த மாதிரி மற்ற டூல்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவும் ஈஸி தான். ஸோ அதுவுமே நம்ம ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இன்டர்வியூல என்ன ETL, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேலண்ட், அப்புறம் இது SQL இது மட்டும்தான் வந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஆமாம். சம்டைம்ஸ் பைத்தானும் கேட்பாங்க. ஆட்டோமேஷன்ஸ் தெரியுமான்னு கேட்பாங்க டெஸ்டிங்ஸில். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணும். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வருவீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். காயத்ரி, இப்போ இந்த ETLல இந்த டெவலப்மெண்ட் இருக்காங்களா, அதெல்லாம் இருக்காங்களா இல்லை டெஸ்டிங் மட்டும்தானா? புரியல. ETLன்றது டெஸ்டிங் மட்டும்தானா இல்லை டெவலப்மெண்ட்ஸ் எதனா இருக்கா? ETL டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி டெவலப்பர்ஸும் இருக்கு, டெஸ்டிங்ஸும் இருக்கு. ETL டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ரோல் வரும், ETL டெஸ்டருங்கிற மாதிரி ரோல் இருக்கும். சரி, ஓகே. ஸ்ரீலக்ஷ்மி இருக்கீங்களா? எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க 50 கொஸ்டின்ஸ்ல? 20. நான் இது என்ன சொன்னேன், 30 முடிச்சிருக்கணும்னு சொன்னேன். நீங்க எத்தனை முடிச்சிருக்கீங்க? என்ன எனக்கு புரியல. அது ஆக்சுவலா திருப்பி ஃபர்ஸ்ட் பண்ணலாம் நடந்துச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரபு, நீங்க எத்தனை முடிச்சிருக்கீங்க? அது 25 புரியல. 25 பாதி தான் முடிச்சிருக்கீங்க. சபரிநாதன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கரெக்டா. சபரிநாதன் 32 30. மதன் எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 28. மோனிகா? மோனிகா இருக்கீங்களா? நிவேதிதா? நிவேதிதா இருக்கீங்களா? நீங்க லைக் பண்ணுங்க.
ரேவந்த் Yes, good. எத்தனை முடிச்சிருக்கீங்க? 30 தான் காயத்ரி கம்ப்ளீட் பண்ணேன். கார்த்திக், திவ்யா, திவ்யா இருக்கீங்களா? மோகன்ராஜ் எத்தனை முடிச்சிருக்கீங்க? சுஹாஷினி இருக்கீங்களா? எத்தனை முடிச்சிருக்கீங்க? சங்கவி, ஆனந்த் இருக்கீங்களா? Yes, So ma'am. attendance ப்ராப்பரா 32. சொல்லுங்க. ஓகே. பிரதாபன் 32. ஓகே. மோனிகா Yes, ma'am. Pradhapan. ஓகே. எத்தனை முடிச்சிருக்கீங்க? 20. 25 ஓகே. மோனிகா எஸ் காயத்ரி. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 32. ஓகே. சுனிதா ஏதோ போட்டிருந்தீங்க. ராஜலக்ஷ்மி, 23 கம்ப்ளீட் பண்ணுங்க. மணிமாறன் ஏதோ போட்டிருந்தீங்க. சசிகுமார், 28 முடிச்சேன். அபிராமி, மனோஜ், கலைச்செல்வி, 25 மேம். பூமதி, 30. சச்சின், 28. திவ்யா 35. ஓகே. சங்கவை வரல அண்ட் தென் கார்த்திக் வரல கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நிவேதிதா. ஓகே. மோனிகா ஸோ நாளைக்கு வரும்போது நான் எல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், யார் யார் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வரும்போது யாரெல்லாம் 30 சொல்லிங்களோ அவங்களாம் 40 கிட்ட முடிச்சிருக்கணும். அண்ட் தென் யாரெல்லாம் 20 கீழே சொன்னீங்களோ இல்லை 23 அந்த மாதிரி சொன்னீங்களோ ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களுமே 40 ஆர்ஸ் போட்டுருக்கோம். ஸோ 40 கொஷின்ஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் எதுவுமே முடிச்சுட்டு வரலன்னா அதை நான் ரிவிஷன் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் இருக்காது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இதோட உங்களுடைய ஆரக்கல் சீக்வல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ETL கான்செப்ட்ஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆமாம். ஓகே. தேங்க்யூ ஆல். நோட்ஸ் வந்து நான் உங்கள் குரூப்பில் அனுப்புகிறேன். Okay.